Example 2, CBSE class 10. So two tangents TP and TQ are drawn to the circle with the center O from an external point T. Prove that angle PTQ equal to 2 times angle OPQ. ஸோ ஒரு சர்க்கிள் கொடுத்துருக்காங்க. டிபின்றது ஒரு டேஞ்சன்ட், டிக்யூன்றது ஒரு டேஞ்சன்ட், ஓ இஸ் அ சென்டர். ஓகே, ஸோ அப்போது ஓபிக்யூ ஓகே 2 டைம்ஸ் ஓபிக்யூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டு ப்ரூவ் angle PTQ is equal to 2 times OPQ. ஆக்சுவலாக டயக்ராம் வந்து கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ சில டைம்ஸ் டயக்ராம் கொஸ்டினில் கொடுக்காம டேஞ்சன்ஸ் மேக் பண்ணுற ஆங்கிள் கார்டு மேக் பண்ணுற சென்டர் கூட கார்டு மேக் பண்ணுற ஆங்கிளுக்கு 2 டைம்ஸ் இருக்கும் அப்படின்னும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நம்ம தான் டயக்ராம் வரையணும். ஓகே, ஸோ இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா லெட் ஆங்கிள் ஓபிக்யூ அதை வந்து தீட்டான்னு எடுக்க போகிறோம். ஸோ இந்த ஆங்கிளை நம்ம தீட்டான்னு எடுக்கிறோம். ஓபிக்யூ வந்து தீட்டான்னு எடுக்கிறோம். நம்மளுக்கு தியரம் 10.1 பிரகாரம் டிபின்றது டேஞ்சன்ட், ஓபின்றது வந்து ரேடியஸ். டிபின்றது டேஞ்சன்ட்டு, ஓபின்றது ரேடியஸ். டேஞ்சன்ட்டும் ரேடியஸும் மீட் பண்ணுற இடம் டிபியும் ஓபியும் எப்படி இருக்கும்னா பர்பெண்டிகுலராக இருக்கும். அதாவது ஆங்கிள் டிபிஓ வந்து 90 டிகிரியாக இருக்கும். அப்போ இந்த ஃபுல் ஆங்கிள் டிபிஓ இந்த ஆங்கிள் 90 டிகிரி. இதில் இது ஓ, இது பி, இது டி. இதில் இப்படி போகிற லைன் ஓகே பிக்யூன்னு ஒரு லைன் போகுது. இந்த ஆங்கிளை நம்ம தீட்டான்னு எடுத்துருக்கோம். அப்போ ரிமைனிங் ஆங்கிள் எப்படி இருக்கும்னா 90 மைனஸ் தீட்டாவாக இருக்கும். ஸோ அப்போது ஆங்கிள் டிபிக்யூ வந்து 90 மைனஸ் தீட்டாவாக இருக்கும். டிபிக்யூ வந்து 90 மைனஸ் தீட்டா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இன் ட்ரையாங்கிள் டிபிக்யூ ட்ரையாங்கிளில் டிபியும் டிக்யூவும் ஈக்குவல். ஏன் டிபியும் டிக்யூவும் ஈக்குவல்னு பார்த்தீங்கன்னா டிபியும் டிக்யூவும் எக்ஸ்டர்னல் பாயிண்ட்லேருந்து வரைகிற டேஞ்சன்ஸ். தியரம் 10.2 பிரகாரம் டிபியும் டிக்யூவும் ஈக்குவலாக இருக்கும். ஸோ அப்போ ரெண்டு சைட்ஸ் ஈக்குவல் அப்படின்னா 2 sides ஆர் ஈக்குவல் என்ன ட்ரையாங்கிள்னால் அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிற ஆங்கிள், இந்த ஆங்கிள் வந்து என்ன டிபிக்யூவும் இந்த ஆங்கிள் டிக்யூபி, இந்த ரெண்டு ஆங்கிளுமே ஈக்குவலாக இருக்கும். ஸோ அப்போது டிக்யூபி ஆங்கிள் வந்து யாருக்கு ஈக்குவலாக இருக்கும்? டிபிக்யூபி ஈக்குவலாக இருக்கும். அப்போ ஆங்கிள் டிக்யூபியும் எப்படி இருக்குன்னா 90 மைனஸ் தீட்டா. இன் ட்ரையாங்கிள் டிபிக்யூ ஆங்கிள் டிபிக்யூவும் ப்ளஸ் ஆங்கிள் டிக்யூபி ப்ளஸ் ஆங்கிள் டிபிக்யூ இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. ஒரு ட்ரையாங்கிளில் 3 ஆங்கிளும் ஆட் பண்ணால் 180 டிகிரி ஆங்கிள் சம் ப்ராப்பர்ட்டி. ஆங்கிள் டிபிக்யூ வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ப்ளஸ் டிக்யூபி பார்த்தீங்கன்னா 90 மைனஸ் தீட்டா அப்படின்னு நம்ம இங்கே தான் இப்போ தான் ப்ரூவ் பண்ணி வச்சோம். டிக்யூபி வந்து 90 மைனஸ் தீட்டா. அதே மாதிரி ஆங்கிள் டிபிக்யூவும் 90 மைனஸ் தீட்டா தான், ஏன்னா ரெண்டுமே ஈக்குவல். ஸோ ப்ளஸ் 90 மைனஸ் தீட்டா விச் இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. அப்போது ஆங்கிள் டிபிக்யூ இங்கே 90 ப்ளஸ் 90 சேர்ந்ததுன்னா 180. அப்புறம் தீட்டா மைனஸ் தீட்டான்னு இருக்குது. ஸோ அதனால் -2 தீட்டா விச் இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. ஸோ இப்போ 180யும் 2 தீட்டாவும் அந்த சைடு போச்சுன்னா டிபிக்யூ இஸ் ஈக்குவல் டு 180 மைனஸ் 180 ப்ளஸ் 2 தீட்டா. 180 போயிடும். ஆங்கிள் டிபிக்யூ இஸ் ஈக்குவல் டு 2 தீட்டான்னு வரும். நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா தீட்டா இஸ் ஈக்குவல் டு என்னென்னு எடுத்திருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஓபிக்யூ இஸ் ஈக்குவல் டு தீட்டான்னு எடுத்தோம். ஸோ அதனால் தீட்டாக்கு பதிலாக ஓபிக்யூ அப்படின்னு போட்டுடலாம். ஸோ அப்போது ஆங்கிள் டிபிக்யூ இஸ் ஈக்குவல் டு 2 டைம்ஸ் ஆங்கிள் ஓபிக்யூ. இதுதான் உங்களுடைய ப்ரூஃப். ஸோ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணோம்? ஆங்கிள் டிபிக்யூ இஸ் ஈக்குவல் டு 2 டைம்ஸ் ஆங்கிள் ஓபிக்யூ.